ஹலோ ஆல், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ஈவினிங் விலாக். கார்த்திகை தீபம் முடிஞ்சு மறுநாள் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் கோயிலுக்கு தான். இன்றைக்கி பௌர்ணமி, அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்தோட அடுத்த நாள். ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு விளக்கு பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பூஜைக்கு வந்து பெருசாக நம்ம எந்த ஒரு பொருளுமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போக தேவை கிடையாது. அங்கே போனதுமே என்ட்ரி ஃபீயாக 200 ருபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ சாரீ அண்ட் பூஜைக்கு தேவையான எல்லா ஜாமாவுமே வந்து அங்கே நம்ம பூஜை பண்ணக்கூடிய இடத்துல போய் உக்காந்ததுக்கப்புறம் அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கட்டப்பையில் வந்து எல்லா பூஜை பொருட்கள், எண்ணெய், தீப்பெட்டி, சூடம், அதுக்கப்புறம் பூ அண்ட் அதோடு பார்த்திங்கன்னா ஒரு காமாட்சி விளக்கும், அதுக்கப்புறம் ஒரு குங்குமச்சிமிழும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் விளக்கு பூஜை பண்ணது கிடையாது. ஆனால் இதே கோயில் ஒரு 2 இயர்ஸ் பேக் விளக்கு பூஜை நடக்கும்போது நாங்கள் இருந்து எப்படி பண்ணுவாங்கன்றது பார்த்துருக்கேன். பட் நான் உட்காந்து விளக்கு பூஜை பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அரௌண்ட் ஒரு 150 விமன் வந்திருந்தாங்க. அண்ட் எல்லாத்துக்குமே வந்து காமனாக ஒரு டேபிளில் துர்கையோட சிலை வச்சுட்டு பக்கத்தில் மைக் வச்சு குருக்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க, என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூஜை பண்ணும்போது மைண்டுக்கு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. எங்கள் அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறோன்னா நாம் ஃபஸ்ட்டு அதை நோக்கி 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது க்ளோஸராக தெரியும். நாம் நின்ன இடத்துலேருந்தே நின்றுட்டு இது நடக்கணும்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா தட் டசன்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் வந்து இன்றைக்கி அதை பர்சனலாக ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நான் கோயிலுக்கு போகிறேனோ, எவ்வளோக்கு எவ்வளோ நான் பூஜைகள் வந்து ப்ராப்பராக எடுத்து பண்ணுறேனோ, அந்த அளவுக்கு எனக்கு அந்த அடுத்த சைட் காட் சைட்லேருந்து எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் வந்து நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நானாக தேடி போகலை. சடனாக எனக்கு ஒரு கால் வந்தது ஆஃப்டர்நூன் அரவுண்ட் 2 அண்ட் இந்த மாதிரி ஒரு பூஜை இருக்குது, நான் போகிறேன், நீ வரியா அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட் கேட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ரெண்ட் வந்து என்னோடய ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் தான், ரொம்பவே ஜோவியலான ஒரு பர்சன். பட் நாங்கள் இது வரைக்கும் முன்னாடி எங்கேயும் சேர்ந்து வெளியெல்லாம் போனது கிடையாது. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஷி கால்ட் மீ அண்ட் ஆஸ்ட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சடன்லி ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நானாக தேடி போகல, எனக்காக வந்து தேடி வரும்போது ஐ ரியலி வாண்டட் டு டேக் இட் அப். ஸோ பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமே வந்து அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து பேக்கில் வச்சுட்டு அந்த விளக்கை வந்து துர்கை அம்மனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளக்கு போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே போய் ஏதாவது ஒரு விளக்கில் அந்த திரி எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயை அந்த விளக்கில் ஊற்றிட்டு இந்த விளக்கை எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை பண்ணிவிட்டு துர்கை அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து சிவன் சைடுக்கு போகலாம் அப்படின்னு அங்கேருந்து போயிட்டு இருந்தோம். ஸோ இவ்வளோ நேரம் நான் மென்ஷன் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்ட் இவங்க தான், சீனியர் தான், பட் ஷீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. அங்கேருந்து நாங்கள் சிவன் சைடுக்கு வரும்போதே வெளியே வந்து இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் இல்லையா, ஸோ அந்த சொக்கப்பானை எரிக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்தது. சாமியை வந்து கோயில் ஃபுல்லாக ஒரு ரவுண்டை சுற்றி எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுருவாங்க. ஸோ அதுக்காக சாமியை வந்து தூக்கிட்டு போயிட்டுருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே ஓகே சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தோம். யாருமே இல்லை, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ரொம்ப நேரம் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து பிரகாரத்தை சுற்றிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஏன்னா அந்த சொக்கப்பானை எரிக்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பெருசாக நிறைய தடவை இந்த கோயிலுக்கு வந்தது கிடையாது. ஸோ இவங்க வந்து இதே பிளேஸில் தான் இருக்காங்களாம் அவங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து. அதனால் ஷி வாஸ் எக்ஸ்பிளைனிங் மீ எவ்ரிதிங், எங்கெங்கே என்னென்ன சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மார்னிங் வந்து ஐ வாஸ் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி லோ. எதனாலன்னு தெரியல, நிறைய தாட்ஸ் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. பட் ஈவினிங் வந்து என்னோடய எனர்ஜி லெவல்லையும் மைண்ட் செட் லெவல்லையும் இவ்வளோ டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. மேபி இந்த மாதிரி தான் ப்ரேயர்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் கிடைக்குமோ என்னவோ. நாங்கள் சாமி பார்த்துட்டு பிரகாரம் சுற்றிட்டு வரும்போதே வெளியே அந்த சொக்கப்பான செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. தீபாரதனை காமிச்சிட்டு அதை எரிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ பெரிய செட்டப் வந்து நான் ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறேன். இன் ரீசெண்ட் டைம்ஸில் நான் இந்த ரிச்சுவலை வந்து நான் பார்க்கவே இல்லை. ஒரு 2-3 இயர்ஸாக இப்போ தான் நான் பார்க்குறேன். உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொக்கப்பானை எரிக்கிறது வந்து எந்த அளவுக்கு கிராண்டாக எப்படி பண்ணுவாங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஹிட் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் நிறைய மோட்டிவேஷன் கிடச்சி நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷனையும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஐ கேன் மேக் மோர் வீடியோஸ் ஆன் தோஸ் சஜஷன்ஸ். We are heading towards 500 subscribers. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ என்னோடய டே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக கம்ப்ளீட் ஆன மாதிரி உங்களுக்கான டேவும் ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் ப்ளசண்ட்டாக கம்ப்ளீட் ஆகியிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ see you guys in the next video. Thank you so much for watching.